எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு கேகே. இது உங்களுக்கு எக்ஸ்பர்ட் 24/7 சேனல். ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்போடைய F21s Pro. ஸோ இந்த மாடலுடைய ஆப்ஷன் தான் பார்க்க போகிறோம். என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, ஸோ என்ன பட்ஜெட் வருது அப்படின்னு தான் நீங்கள் வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா நம்ம கையில் உள்ளது பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங்கோட இருக்குது. ஸோ ஆரஞ்சு கலர் F21s Pro. ஸோ இதில் என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிஸ்பிளே சைஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6.43 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கக்கூடாது. இது இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கிறதால பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்பிளேல எப்பயும் இன் டிஸ்பிளே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சைடில் பேக்லையும் வராது. ஏன்னா AMOLED டிஸ்பிளே கொடுக்குறதால இது வந்து பட்ஜெட்டுமே ஜாஸ்தி அப்படின்றதால ஓரளவுக்கு நல்லா இன் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்கதால கொஞ்சம் காம்பேக்டாக வந்து அந்த இன் டிஸ்பிளே வந்து வேலையும் செய்யுது. ஸோ கேமரா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பேக்கில் வந்துட்டு 64 MP மெயின் கேமரா இருக்குது. கூட பார்த்தீங்கன்னா 2 MP கேமரா பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போர்ட்ரேட் அல்ட்ரா எடுக்கிறதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செல்ஃபி. ஸோ செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 32 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃபியில் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சார்ஜிங் பார்க்கணும், டைப் C சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 4500 mAh பேட்டரி இருக்குது இதில். ஸோ இந்த 4500 mAh பேட்டரி சீக்கிரம் சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 33 வாட்ஸ் ஓக் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து சீக்கிரமாக சார்ஜ் ஆகும். டைப் C போட்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ ஆடியோ ஜாக் இருக்குது. ஸோ அதனால் பயப்பட தேவையில்ல. சீக்கிரமாக ஹெட்செட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஸ்னாப் ட்ராகன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்னாப் ட்ராகன் 680 4G ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஸோ பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 22,000 வருது. பட் இதில் அந்த பட்ஜெட்டில் நீங்கள் ரொம்ப மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ப்ராசரும் சரி 5G வந்து அதிகமாக கொடுத்துட்டாங்க. பட் இன்னமே உங்களுக்கு கூட கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். இந்த மொபைலில் உள்ள குறைகள் அப்படின்னு பார்க்குறப்ப அது ஒன்று தான். ஸோ உங்களுக்கு 5G ப்ராசர் கொடுத்துருந்தாங்க இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஸோ 8GB RAM இருக்குங்க. கூட 5GB RAM வந்து நம்ம எக்ஸ்டர்னும் பண்ணிக்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. நம்ம மெமரி கார்டும் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்டர்னும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைல் வந்து காம்பேக்டான ஒரு மொபைல் சைஸ்லேயுமே இருக்குது இதில். ஸோ ஒரு 22,000 பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ப்ராசர் கொஞ்சம் கூட கொடுத்துருந்துருக்கலாம். கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் 5G ப்ராசர் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் அதிக இன்ட்ரெஸ்டிங்காக டெக்னிக்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.